அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் உடைய கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கொஸ்டின் பார்க்கும்போது. கோலத்தை வச்சு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி இந்த 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 இடத்துல கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனா வந்து இந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு, இந்த தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஓகேப்பா. ஆனா டைம் நிறைய கன்சியூம் பண்ணும். இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய நேரத்தை வந்து கன்சியூம் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ எஸ்எஸ்சி பேங்கிங்ல ஐபிபிஎஸ் எழுதினவங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. லிட்டில் பிட் இதுல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸி. 1ல இருந்து 140 கேள்விகள் இதை பேஸ் பண்ணி இருந்துச்சு. தமிழ் பாத்தீங்கன்னா 141ல இருந்து 200. இப்ப ரீசனிங் வந்து 101ல இருந்து 140, 141ல இருந்து 200 வந்து உங்களுக்கு ஜெனரல் தமிழ் இருக்கும். ஜெனரல் தமிழ் எப்படின்னு கேட்டா கொஞ்சம் இல்ல நிறையவே வந்து இது பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி தான் இது, ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் குரூப் 4 வரும். இந்த மாதிரி குரூப் 4 வந்தா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 145வது கொஸ்டின் பாருங்க. பார்த்த உடனே வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்க ப்ரிலிம்ஸ்லயும் பார்த்திருப்பீங்க. ஆனா வந்து இப்ப புது சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இது பார்க்கும் போதே வந்து என்னடா எல்லாம் ஒரே மாதிரி. மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொறியியல் செய்தால் என்ன கேள்வி இது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இதுல பிழையற்றது மட்டுவார் எல்லாம் அடுத்தடுத்து ஒரே மாதிரிதான் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த குழலி, இந்த லகர 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 வேறுபாடு, ஓகேங்களா? ஸோ இதுல வச்சு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, ஓகே? ஸோ இது வந்து நீங்க இந்த எக்ஸாம் ஹால் டென்ஷன் சொல்லுவாங்களா, அது இல்லாம இருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் எல்லாம் ஈஸி. இது ஈஸியா அடிச்சிடலாம், ஓகேங்களா? விலங்குகள், அதனுடைய இளம் பெயர்கள், ஓகேங்களா? நாய் அப்படின்னா நாய்க்குட்டி, இந்த மாதிரி நம்ம வந்து பார்ப்போம், ஓகேங்களா? குதிரை கண்ணு, யானை வந்து பாத்தீங்கன்னா என்ன, எலி புதுசா இருந்துச்சு, எலி மாதிரி, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுவும் அடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எலிக்குட்டி, அப்புறம் நாய் வந்து பாத்தீங்கன்னா யானை வந்து கன்று, குதிரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் மாதிரி, அப்புறம் நாய் அப்படின்னு சொல்லும் போது குருளை அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது என்ன கரெக்ட் ஆன்சர் வரும். ஏன்னா நமக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, சி ஆப்ஷன் அடிச்சிருக்காரு, ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. அகலாது, இது வந்து திருக்குறள்ல இருந்து வருதுப்பா. அகலாது, ஈவன் முதல்வன் திரைப்படத்திலே இதுதான் வரும். அகலாது அணுகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு, ரகுவரன் வந்து பேசிப்பாரு. அந்த அகலாத வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காரு கொஸ்டினா, ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டும் ஐயா. சொன்னது யாரு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் கடினமா தான், கடினம்னு சொல்ல முடியாது, மாட்ரேட், ஓகேங்களா? மாட்ரேட் டு டஃப் அந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்துச்சு. இதுவும் டைம் கன்சியூம் பண்ணுச்சு, ஏன்னா நிறைய வாசிச்சு டைம் கன்சியூம் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க, இந்த கருத்து, சார் டைம் கன்சியூம் பண்ண மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் பார்த்துட்டோம். ஜிகே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து 100 கொஸ்டின் ஜிகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து ஓஎஸ்ஐ லேயர், ஓகேங்களா? இப்போ நெட்வொர்க்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஐ லேயர் பார்ப்பாங்க. எடுத்த உடனே பிசிக்கல் லேயர் தான் வரும், ஓகேயா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். லைக் நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர்னு வரும். நிறைய வந்து இந்த சயின்ஸ் ஓரியன்டா கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் ஓரியன்டாக, ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ஒரு 10 கேள்விக்கு அப்புறம் தான், சாரி 8 கேள்விக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 9வது கேள்வியில இருந்து ஒரு சில ஸ்கீம்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆர்டிகிள் 24 இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, நீங்கள் நலமா, மனுநீதி, இந்த மாதிரி குரல் முற்றோதல், ஓகேங்களா? இல்லம் தேடி கல்வி, இதெல்லாம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கீம்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. இல்ல நான் முதல்வன் ஸ்கீம் வச்சு கொஸ்டின் பாருங்க. ஸோ நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம், அதை பேஸ் பண்ணி கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பத்தி கேட்டிருக்காங்க, ஓகே? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும், அதாவது ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸா இருந்துச்சு.
ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின். ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் ஃபீல் பண்ணது இந்த ஜிஎஸ் எனக்கு டஃப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம குரூப்லயே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, தமிழை வச்சு செஞ்சுட்டாங்க, ஜிஎஸ் ரொம்ப கடினமா இருந்துச்சு, அதே மாதிரி ரீசனிங் வந்து நார்மல் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நம்ம டெலிகிராம்ல, கர்பதேஷ் டெலிகிராம்ல. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் காலங்களை முறைப்படி வரிசைப்படுத்துக. இது வந்து அந்த காலம் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா, ரொம்ப ப்ரீ ஹிஸ்டரி இருக்கலே ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹிஸ்டரி தான் வரும். அதுக்கு அடுத்து சங்க காலம். இங்க கன்ஃபியூஸ் ஆகுறது, 1 போட்டாச்சு 3 போட்டாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், ஓகேங்களா, பல்லவர்கள், அதுக்கு அடுத்து சோழர்கள். இந்த மாதிரி, ஏன்னா லேட்டர் சோலாஸ் அதுவும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேயா, ஸோ ஏன்னா ப்ரீ ஹிஸ்டரிங்கிறது வரலாற்றுக்கு முற்பட்டது, அதுக்கெல்லாம் டாக்குமெண்டே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்ப ப்ரீ ஹிஸ்டரி, அப்புறம் தான் சங்க காலம் வரும். அதுக்கு அடுத்து தான் கன்ஃபியூஸ் என்னன்னா, சோழர்கள் வந்தாங்களா பல்லவர்கள் வந்தாங்களா? ஏன்னா சேர சோழ பாண்டியர்கள் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து 2, 3 வரும். ஓகேங்களா, அப்படிதான் ஆக்சுவலா எடுத்த உடனே நினைப்பாங்க 1, 3, 2, 4 இப்படிதான் இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்ஷனை பார்க்கும்போது ரைட், அப்ப இதுவா தான் இருக்கும், ஆப்ஷன் சியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறது. இவரும் வந்து அதே தான் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து கொஞ்சம் இதுவும் வந்து யோசிச்சு நீங்க வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய இந்த கூற்று காரணம் எல்லாம் வந்து அங்கங்க இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது மெயின்ஸுக்கு ஏற்ற கேள்விதான்ப்பா. ஓகேங்களா, ரொம்ப இது சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே ப்ரிலிம்ஸ் நல்லா படிச்சுதான் மெயின்ஸ் போயிருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு போட்டியை உருவாக்கணும்னா இந்த மாதிரிதான் எடுக்க முடியும், வேற வழி இல்லை. சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் எங்க நடந்துச்சு? இது ப்ரிலிம்ஸ்லயே நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கேள்வி நீங்க ப்ரிலிம்ஸ்லயே பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி இவர் வந்து யாரு? லார்டு மின்டோ. சுதேசி என்ன? லாலா லஜ்பத் ராய். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்க பங்கிம் சந்தர் சாட்டர்ஜினா நீங்க சரியான இணையை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகே, உங்களுக்கே தெரியும், அவர் தான் வந்து தேசிய பாடல், தேசிய கீதம்னா ரவீந்திரநாத் தாகூர். பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி தேசிய பாடல், அந்த பாடல் வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சு? ஆனந்தமத். ஓகேங்களா, அதே மாதிரி சுதேசி இயக்கம்னு சொன்னா வஉசி வருவாரா? லாலா லஜ்பத் ராய் த நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இதுல எது சரி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எது ரெண்டே தான் சரியா இருக்கும், ஏன்னா அப்படிதான் ஆப்ஷன் இருக்கு. லாலா லஜ்பத் ராய் வந்து பஞ்சாப் சிங்கம். ஓகேங்களா, லால் பால் பால்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கீழே வருவாரு. ஸோ அப்ப லார்டு மின்டோ மெட்ராஸ் இல்ல. ஓகேங்களா, ஸோ அப்ப சுதேசினா வந்து பாவு சிதம்பரனார் சுதேசி மூவ்மெண்ட்ல வருவாரு. ஸோ அப்ப இதுவும் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா அடிச்சிடலாம். அடுத்தது மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல், பிரசிடென்சி காலேஜ், கிறிஸ்டியன் காலேஜ், பச்சையப்பாஸ். எல்லாமே பாருங்க, நீங்க இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி எல்லாம் படிக்கும் போது, யூனிட் 9 படிக்கும் போது இது வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து இங்க பாருங்க, கீழ்கண்டவர்களில் முத்துராமலிங்க சேதுபதிக்கு பதிலாக கிழக்கிந்திய கம்பெனியின் ராம்நாட்டில், அதாவது ராமநாதபுரம், ராம்நாட்டின் ஜமீன்தாராக நியமிக்கப்பட்டவர் யார்? அப்ப நீங்க இந்த மருது சகோதரர்கள் கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஓகேங்களா, வேலுநாச்சியார் பத்தி படிக்கும் போது கண்டிப்பா வரும், இது ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, இது ஈஸி. இந்த கேள்வி 35 ஈஸி தான், யோசிச்சீங்கன்னா அடிச்சிடலாம். மெயின்ஸுக்காக கொஞ்சம் டிஃபைனா கொடுத்துருக்காங்க. ரைட், இந்த கேள்வி எல்லாம் பாருங்க, நம்ம டெஸ்ட் பேட்ச்லயே கேட்ட கேள்வி இது. இவ்வளோ பெரிய மேட்ச் ஃபாலோயிங் எல்லாம் நம்ம கர்பதேஷ் டெஸ்ட் பேட்ச்லயே நாங்க கேட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி கேள்வி, இந்த நான் அமெண்ட்மெண்ட்ஸ் படிங்கன்னு சொல்லியிருந்தேன்னா 101 படிங்க, 102 படிங்க. ஓகே, 101ங்கிறது ஜிஎஸ்டி 100ல இருந்து படிச்சுட்டு வாங்கப்பான்னு சொல்லியிருப்பேன். 106 வரைக்கும் கடைசியா வந்திருக்கு, அது வரைக்கும் படிச்சிருங்கப்பா, கண்டிப்பா கேள்வி வரும் சொன்னேன்னா வந்திருக்கு. அதே மாதிரி இந்த வேர்ல்டு தமிழ் டயஸ்போரா டே, இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின், இதுவும் நம்ம வந்து கெஸ் பண்ணதுதான், இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து தமிழ்நாடு முதல்வர் வந்து அந்த அளவுக்கு போயிருக்கிறாருன்னா கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க சொல்லியிருந்தேன். ஓகேயா, அடுத்தது பாருங்க, இது ஒவ்வொருத்தர் பத்தி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் இது பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இப்ப ரீசெண்டா வந்த நியூஸ்ல வந்தவங்க எல்லாம் தான். அடுத்தது நான் முதல்வன், புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், மக்களுடன் முதல்வன், இதெல்லாம் ரீசெண்டா இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ். ஸ்கீம்ஸ் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டஃப் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, மாடரேட் லெவல் தான்ப்பா.
இதை பத்தி 1 by 1, அதாவது 100 கொஸ்டின் இருக்குப்பா. இந்த இங்க பாருங்க, ரிட்டு பத்தி கொஸ்டின். இது நேத்து நம்ம கிளாஸ்ல கேட்டது. நேத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, நம்மளுடைய 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எடுத்து கேட்டது. புரியுதா? 100 days 100 GKல நான் கேட்டது. ஓகே, ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செர்டியோரரி, கோவரண்டோ, இதை பத்தி நமக்கு கொடுத்துருந்தோமா? அதை பத்தி இந்த மேண்டமஸ் பத்தி எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பண்ணிருந்தேன்னா, டெல்லியோடைய கார்பரேஷன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருப்பேன். நேத்து பார்த்துருந்தா கூட நீங்க அடிக்க முடியும். இது நம்ம பாலிட்டினாலே நம்ம கற்பதேஸ் தானே, இதை தாண்டி வேற என்ன? அதே மாதிரி இங்க பாருங்க, பிரியாம்பிள் வச்சு, பிரியாம்பிள் வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் அப்படின்னு சொன்னது எது? மொத்தம் 3 கேஸ் படிப்போமா? ஓகேங்களா? ஸோ பெர்பாரி யூனியன், அதுக்கப்புறம் வந்து கேசவனந்த பாரதி, எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ். இது நம்ம கிளாஸ்லயே நடத்தியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் ஈஸியானது தான், இன்டெகிரல் பார்ட்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நிறைய அங்கங்க வந்து சுலபமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சயின்ஸ்ல இருந்து இந்த மாதிரி தடுப்பூசி வச்சு கொஸ்டின் கொஞ்சம் டிபிக்கல். அதாவது இது வந்து டிஎன்பிஎஸ்சியை படிக்கிறவங்க அடிச்சிருவீங்க. ஸோ மற்றதுல இருந்து வர்றவங்க கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறது என்னப்பா? அது வந்து மஞ்சக்காமலுக்காக இருக்கக்கூடியது. அதுக்கான வேக்சின் என்ன? டாக்ஸாய்டு வேக்சின் ஒன்று கொடுத்துருக்காங்க, கான்ஜுகேட்டட் வேக்சின், கில்டு வேக்சின். ஓகேங்களா? அட்டன்யூட்டட் வேக்சின். இதெல்லாம் வந்து எதுக்காக இருக்கிறது? நீங்க ஸ்கூல் புக்கே போதும். ஓகேங்களா? அந்த நோய் பத்தி ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆசிட் பேஸும் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். வரும் கண்டிப்பா, குரூப் 4லயும் வரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, CO2 அப்சர்வ் பண்றதை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பின்வருவனவற்றில் எந்த தாவரம் அதிக கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும் திறனுடன் காலநிலை மாற்றத்தோடு போராடும் வகையில் மரபணு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸி, கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கொஸ்டின் பா இது. இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அரிசின்னு கெஸ் பண்ணியிருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு பைன் ட்ரீ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ மேபி பைன் மரம் இருக்கலாம். மோஸ்ட்லி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் மரம். ஓகேங்களா? இது மட்டும்தான் மரம், மற்றது எல்லாமே வந்து செடி. எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். சோயாபீன்ஸா இருக்கட்டும், சோளமா இருக்கட்டும், ரைஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பைன் மட்டும்தான் மரமா இருக்கும். ஸோ பைன் மரம் வந்து கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஐ திங்க் ஸோ. உங்களோட ஆன்சர் என்ன? ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து நான் ஐ தாட் எலிமினேஷன் மெத்தட்ல தான் நான் போயிருக்கேன். ஏன்னா எல்லா கொஸ்டினையும் நம்மளால வந்து கிளியர் கட்டா ஆன்சர் பண்ண முடியுமா தெரியல. மேபி ரீசென்ட்லி ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு மாடிஃபைடு அப்படி சொல்லும் போது ரைஸ் ரீசெண்டா ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணிருக்காங்களான்னு தெரியல. அப்ப மத்ததெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. பட் நான் இது எல்லாத்தையும் சர்ச் பண்ணி நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு ஆன்சர் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அடுத்தது பாருங்க, ஆசிட் ரெயின் பத்தி நான் சொல்லியிருந்தேன்னா, ஆசிட் ரெயின் பத்தி ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நிறைய தடவை இந்த மெயின்ஸ்ல இந்த மாதிரி ஆசிட் ரெயின் பத்தி வரும். யூபிஎஸ்சியவே வந்து ஆசிட் ரெயின் பார்த்துருப்போமா. ஸோ அதனால கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தாஜ்மஹால் வந்து இந்த ஆசிட் ரெயினால பாதிப்பு, இதை பேஸ் பண்ணி வரும்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் ஆசிட் ரெயின் பத்தி கேட்டிருக்காங்க. வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் 2024 எப்ப இருந்து எப்ப, எதுக்காக, அதனுடைய தீம், அந்த கருத்துரு வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்கப்பான்னு சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் மோஸ்ட்லி வந்திருக்கு. ஒரு மினிமம் ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கப்பா. அடுத்தது பாருங்க, இதெல்லாமே வந்து கொஞ்சம் டஃப் தான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டஃப் தான். சிலிகான் ரப்பரா இருக்கட்டும், இதெல்லாம் லப்பர்னே வருது, ரப்பர். ஓகேங்களா? லேமினேட்டட். அதே மாதிரி இங்க பாருங்க, 38. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, இன்கரெக்ட்லி பேர்டு எது வந்து தவறான இணை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், ரீஹேபிள், இந்த மாதிரி ஆக்ட் வச்சு கேட்டிருக்காங்கப்பா. போஸ்கோ சட்டம் இப்ப ரீசெண்டா நிறைய இந்த சட்டத்தை வச்சு கொஸ்டின்ஸ், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க பாக்குறீங்களா? அப்ப இந்த போஸ்கோ சட்டம் என்ன? ஓகேங்களா? நம்ம ரீசெண்டா நேத்து 9th ஸ்டாண்டர்ட் புக்ல பார்த்தோமா, போஸ்கோ ஆக்ட் பத்தி பார்த்தோமா? அதுல எவ்வளவு தண்டனை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியா வந்து பாத்தீங்கன்னா போஸ்கோ சட்டத்துக்காகவே எதுக்கெல்லாம் இதுக்கான ஒரு நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. 181 இந்த மாதிரி நம்பர் எல்லாம் இருக்கும். ஸோ நம்பர் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி 20 ஆண்டுகள் வரைக்கும் கூட பனிஷ்மெண்ட் வந்து இருக்கு. 20 இயர்ஸ் வரைக்கும் கூட மினிமம் பனிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ் வரைக்கும் எல்லாம் கொடுக்குறாங்க இப்ப.
ஈவன் லைஃப் டைம் இம்ப்ரெஸ்மெண்ட்லாம் வந்து இருக்கு. நம்ம சொல்லியிருப்போம். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அப் டு 3 months, 6 months ஆர் ஃபைன் ஆர் போத், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. எனி பர்சன் ஹூ ஃபெயில் டு ரிப்போர்ட் அன் அஃபென்ஸ் டு போலீஸ் ஷால் பி பனிஷபிள். இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, போஸ்கோ சட்டம் 2012 கீழ் எந்த ஒரு நபரும் ஒரு குற்றத்தை காவல்துறையிடம் புகாரளிக்க தவறினால், இங்க வந்து கொஸ்டினே என்னன்னா புகாரளிக்க, தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர், அதை பத்தி தான் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஓகேங்களா. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, புகாரளிக்க தவறினால் அப்படிங்கறத பேஸ் பண்ணி வந்திருக்கு. இந்த மாதிரி இது எதிர்பார்க்கவே இல்லை. ஓகேயா. ஸோ தே வில் ஆஸ்க், இதை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனா வந்து புகாரே நீங்க கொடுக்கலன்னா அது எப்படி தெரியும்? அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தண்டனை, அவர்களுக்கு ஒரு தண்டனை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நைஸ் தான். ஓகேங்களா. ஸோ நவம்பர் மாசம் 14 2012 இது வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா. பட் ஆனா இப்படி நான் இப்படி இந்த கேள்வி எதிர்பார்க்கல. நான் கெஸ் பண்ணதும் வந்திருக்கு, கெஸ் பண்ணாததும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி இப்போ யூபிஎஸ்சி மாதிரி அன்பிரடிக்டடா மாறிட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது இது எப்பயுமே பாக்குறது தான். ஓகேங்களா. ஜேஎஸ்எஸ்கே, இது இது ரீசெண்டா இந்த அப்ரிவேஷன் வச்சு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. சமீபத்துல குரூப் 2லயே நீங்க பாத்திருப்பீங்க. குரூப் 2லயே இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்திருக்கு. மெயின்ஸுக்கு கண்டிப்பா கேட்காம விடுவாங்க. அதே மாதிரி சொன்னோமா, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் பத்தி கேட்பாங்க. ஏன்னா ரீசெண்டா வந்திருக்கு, அது நிறைய சக்சஸ் வேற. ஒரு குழந்தையோட உட்காந்து வேற பேசுவார் அவரு, யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வரும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். சீஃப் மினிஸ்டர் டயஸ்போரா இன் தமிழ்நாடு, பிரைமரி ரோல் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். தமிழ்நாட்டின் முதல்வர் டேஷ்போர்ட்டின் முதன்மை பங்கு. ஆக்சுவலா வந்து டேஷ்போர்ட் உடைய முதன்மை பங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டுனே தமிழ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. டிரான்ஸ்லேஷன் வழக்கம் போல இருக்கிறது தான், பட் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, அவங்களும் மனுஷங்க தானே. ஓகே, நிறைய இந்த இந்த திருப்பி அப்ரிவேஷன் ஒன்று பாருங்க, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த தமிழ்நாடுடைய ஜிஎஸ்டிபி, ஸ்டேட் ஜிஎஸ்டி பத்தி கேட்டிருக்காங்க பாருங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பத்தி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனுடைய கான்ஸ்டன்ட் பிரைஸ் ரேட் என்ன. ஓகே, இந்த புயல் பத்தி வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கொஞ்சம் பழசா போயிட்டாங்க, 2017லயே போயிட்டாங்க. அடுத்தது 2 அறிக்கை எதுக்கானது, இது நிறைய பேருக்கு தெரியாதுப்பா. எதுக்காக இந்த பிரண்ட் லேண்ட்னா எதுக்காக, இதெல்லாம் தெரியாது. சரி, ஓஎஃப்சி கேபிள் பத்தி கன்னியாகுமரியில போட்டது கேட்டிருக்காங்க. அண்ட் இது பாருங்க, இதுவும் ஈஸி கொஸ்டின் தான், ரிவர் வச்சு. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் உங்ககிட்ட வர்றேன். இந்த கொஸ்டினோடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கற்பதைஎஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா என்ன ஆகும், ஓகேங்களா. ப்ரிலிம்ஸ்ல மோஸ்ட்லி வராது, மெயின்ஸ்ல வரலாம். டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ.